வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று இந்தியாவில் விவசாயத்துறையின் வளர்ச்சியை பற்றியும் அதற்கு மூல காரணமாக இருப்பதை பற்றியும் சில தீங்குகளை பற்றியும் சற்று மாற்றி யோசிப்போம். சமீப காலமாக ஒரு சில மாநிலங்களில் யூரியாவுக்கு தட்டுப்பாடு காணப்படுகிறது. நல்ல பருவமழையும் அதன் காரணமாக அதிகரித்திருக்கும் நெல் சாகுபடி பரப்பும் உரங்களுக்கான தேவையை அதிகரித்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு இதுவே காரணம் என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அரசுகள் கடைபிடித்த தவறான சாகுபடி கொள்கையையும் கொள்முதல் விலையும் தான் உரத்தட்டுப்பாட்டுக்கு அடிப்படை காரணம். 1960களில் அறிமுகப்படுத்தப்பட்ட பசுமை புரட்சி காலத்திற்கு முன்னால் வரை ரசாயன உரங்களின் பயன்பாடு ஹெக்டேருக்கு 1 கிலோ மட்டுமே. விவசாயிகள் பெரும்பாலும் இயற்கை உரங்களைத்தான் நம்பியிருந்தனர். அதிகமாக மகசூல் தரும் நெல், கோதுமை விதைகள் அறிமுகப்படுத்தப்பட்டதும் பாசன வசதிகள் ஏற்பட்டப்பட்டதும் தான் ரசாயன உரங்களுக்கான மானியம் வழங்கப்பட்டதும் யூரியா பயன்பாட்டை பல மடங்கு அதிகரிக்க செய்தன. 1970களில் ஆரம்ப ஆண்டுகளில் யூரியா பயன்பாடு இந்தியாவில் 20 லட்சம் டன்னுக்கும் குறைவு. ஆனால் அதுவே 2010-11 ஆண்டுகளில் 1.6 கோடி டன்னாக அதிகரித்தது. நண்பர்களே, இந்தியா ஏறத்தாழ 2.1 கோடி டன் யூரியாவை இப்பொழுது பயன்படுத்துகிறது. உலகத்திலேயே 2வது அதிகமான யூரியா பயன்படுத்தும் நாடாக இன்று நம் இந்தியா மாறி இருக்கிறது. மாநில வாரியாக பார்க்கும்போது பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரம், தமிழ்நாடு, சமீபத்தில் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக அதிகமான யூரியா பயன்பாடு காணப்படுகிறது. இந்த மாநிலங்களில் நெல் சாகுபடி அதிகமாகவும் பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், ஏனைய தானியங்கள் உள்ளிட்டவை குறைவாகவும் பயிரிடப்படுவதற்கு முக்கிய காரணம் யூரியா என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை. நெல் சாகுபடி மிக அதிகமான உரம் தேவைப்படும் பயிர். சராசரியாக விவசாயிகள் ஹெக்டேர் ஒன்றுக்கு 150 முதல் 200 கிலோ வரை நெல் சாகுபடியில் யூரியா பயன்படுத்துகிறார்கள். கோதுமைக்கும் அதிகமான உரம் தேவை என்பதால் நெல் அளவுக்கு தேவைப்படுவதில்லை யூரியா. அதனால்தான் நெல் சாகுபடி பரப்பு அதிகரிக்கும் போது உரத்துக்கான தேவையும் இங்கு அதிகரிக்கிறது. நண்பர்களே, பருப்பு வகைகளும் எண்ணெய் வித்துக்களும் மிக குறைவான அளவில் உரம் தேவைப்படும் பயிர்கள். ஹெக்டேருக்கு சுமார் 30 முதல் 40 கிலோ இருந்தாலே போதும். அதை வைத்து பார்க்கும்போது தற்போது காணப்படும் உரத்தட்டுப்பாட்டுக்கான அடிப்படை காரணம் அரசின் தவறான கொள்முதல் கொள்கை என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆரம்பம் முதலே குறைந்தபட்ச ஆதரவு விலை ஏனைய பயிர்களை விட நெல்லுக்குத்தான் அதிகமாக இருந்து வருகிறது. 23 பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் நெல்லும் கோதுமையும் தான் மிகப்பெரிய அளவில் கொள்முதல் செய்யப்படுகின்றன. குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி என்பதால் நெல் சாகுபடி அதற்கு பொருத்தமில்லாத பகுதிகளில் கூட முன்னெடுக்கப்படுகிறது. நண்பர்களே, 1970க்கு முன்னால் பஞ்சாபில் நெல் சாகுபடி இருக்கவில்லை. இப்போது பஞ்சாபின் மிக அதிகமான சாகுபடி பயிராக நெல் மாறிவிட்டது. முன்பு பருத்தியும் தானியங்களும் விளைவித்து கொண்டிருந்த தெலுங்கானாவில் கடந்த 10 ஆண்டுகளாக நெல் சாகுபடி 5 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நெல் சாகுபடி அதிகரிக்க யூரியாவுக்கான தேவையும் இங்கு அதிகரிக்கிறது. அதனால்தான் இப்போது தெலுங்கானாவில் விவசாயிகள் உரங்களுக்காக வரிசையில் காத்திருக்கிறார்கள். நண்பர்களே, குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமான நைட்ரஜனை பயன்படுத்துவதன் மூலம் அதிக மகசூலை பெறலாம் என்கிற தவறான கருத்து இங்கு நிலவுகிறது. நெல் சாகுபடியில் விவசாயிகள் தேவைக்கு அதிகமான யூரியாவை பயன்படுத்துகிறார்கள் என்பதை பல்வேறு ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றன. அளவுக்கு அதிகமாக நைட்ரஜன் பயன்படுத்தும் போது அது ஆவியாகி சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கெடுதலை ஏற்படுத்துகிறது. அளவுக்கு அதிகமான யூரியா பயன்பாடு ஏற்படும் போது சுற்றுச்சூழல் 100% பாதிக்கப்படுகிறது. போதுமான அளவில் பாஸ்பரஸ், பொட்டாஸ், இயற்கை உரங்கள் இல்லாமல் நைட்ரஜன் உரங்களை பயன்படுத்துவதால் மண்வளம் மலட்டுத்தன்மை அடைகிறது என்கின்றன ஆய்வுகள். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ் ஆகியவற்றில் அளவு 4:2:1 என்பதாக இருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவில் விவசாயிகள் 11:4:1 என்கின்ற அளவில் பயன்படுத்துகிறார்கள். நண்பர்களே, அதுதான் நெல் சாகுபடி பகுதிகள் மலட்டுத்தன்மை அடைந்து மகசூல் குறைவதற்கான காரணம். அதிகரித்த நைட்ரஜன் பயன்பாடு விளைநிலத்தை பாதிப்பதுடன் நிலத்தடி நீரையும் பாதிக்கிறது. அதனால் ஏற்படும் சுகாதார பாதிப்புகள் ஏராளம். சுற்றிலும் உள்ள நீர்நிலைகளில் ஊடுருவி அவற்றில் நீர்வாழ் உயிரினங்களின் சூழ்நிலையும் நைட்ரஜன் பாதிக்கிறது. நைட்ரஜனிலிருந்து வெளிவரும் நைட்ரஸ் ஆக்சைடு
கரியமில வாயுவை விட 300 மடங்கு பசுமையில்ல வாயுவை பாதிக்கும் தன்மை உடையது. நண்பர்களே, அதிகரித்த பயன்பாடு நைட்ரஸ் ஆக்சைடு வெளியேற்றத்திற்கு காரணமாகிறது. யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது நோயின் அறிகுறிதான். உண்மையான நோய் அதிகரித்து வரும் நெல், கோதுமை சாகுபடிக்கு நமது வேளாண் பெருமக்களுக்கு பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், ஏனைய தானியங்கள் ஆகியவை பயிரிடுவதற்கு ஊக்கமளித்து குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கி கொள்முதல் செய்வதை நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நச்சுத்தன்மையிலிருந்தும் நாம் விடுபெற முடியும். விவசாயிகளுக்கும் இதில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைப்பதற்கும், மண் மலட்டுத்தன்மையிலிருந்து இந்த மண்ணையும் நம் நாட்டையும் காப்பாற்றுவதற்கும் நம்மால் முடியும். ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து சற்று யோசித்தால் நம்முடைய எதிர்கால சந்ததியினர் மலட்டுத்தன்மை இல்லாத மண்ணில் சாகுபடி செய்து நிறைவான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது நமக்கு இதிலிருந்து தெளிவடைகிறது. ஆகவே அரசாங்கம் இதை செவிமடுக்குமேயானால் நிச்சயமாக நம்முடைய மண் மலட்டுத்தன்மையை காப்பாற்ற முடியும். இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்கிறது குறள். 672வது குறள் வினை செயல் வகை என்ற அதிகாரத்தை சார்ந்தது. பொருள் பாருங்க, காலந்தாழ்த்தி செய்ய தக்கவற்றை காலந்தாழ்த்தே செய்ய வேண்டும். காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்யக்கூடிய காலத்திலேயே செய்துவிட வேண்டும். காலந்தாழ்த்தி செய்து என்ன பிரயோஜனம்? அதனால் காலம் தாழ்த்தாமல் அரசாங்கம் உடனடியாக நம்முடைய மண்ணை காப்பாற்றுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டுகிறேன். மக்களின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி என் அன்பு தோழர்களே. மீண்டும் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.